ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இந்த ரிங் கலெக்ஷன் ஹார்டின் போட்டதை வந்து நான் வந்துட்டு 2013 ஆர் 14 வாங்கினேன். யூஜி பண்ணும்போது இந்த கோல்டன் ரிங்கும் அதே மாதிரி இந்த ஹார்ஸ் ரிங்கும் இது ரெண்டுமே வந்துட்டு நான் கிளப் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் பண்ண புதுசில் ரொம்ப ஃபேமஸான புதுசில் வாங்கினது. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே அந்த ஹார்ஸ் ரிங் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பட் நல்லாவே உழைக்குது. இந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்லேயே என்னமோ பேரா வாங்கின ரிங் தான். இதுவுமே உங்களுக்கு வந்து நல்லா வந்துச்சு. இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஷாப்பில் வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அதுவுமே நல்லா உழைச்சிது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது நான் 2014 வாங்கினது. இந்த ரிங் வந்து நான் 2011 வாங்கினது. ரொம்ப யூஸ் பண்ணி கலரே போயிடுச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் பிஜி பண்ணும்போது வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லாவே வருது. நான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவேன், இந்த ரிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ஹார்டின் போட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொன் ரிங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஐம்பொன் ரிங்கு. இதுவுமே ஹார்டின் போட்டது தான். இது வந்துட்டு ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டர் அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அமௌண்ட் கொடுத்து அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே யூஜி படிக்கும்போது சும்மா அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே என்ன சொல்கிறது, அப்போ யூஜி பண்ணும்போதெல்லாம் அப்படிலாம் போட்டுட்ருப்போம் இல்லையா. எல்லோரும் அப்படி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து இந்த ரிங் மேலே ரொம்ப க்ரேஸாக இருக்கவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நான் வாங்கி யூஸ் பண்ண ரிங்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா 12th இதுக்கு முன்னாடி காமிச்ச 12th இதுவும் வந்து நான் 12th படிக்கும்போது வாங்கி யூஸ் பண்ண ரிங்கு. அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸுனால் கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு தான் இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப அடிக்டாக இருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஐம்பொன் ரிங் தான். அதுவுமே நல்லா உங்களுக்கு கருக்காது ஐம்பொன்னுங்கிறப்போ. இதுக்கு முன்னாடி காமிச்சேன் அப்போ பேரா வாங்கின ரிங்குன்னு சொன்னாலே அதுதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரிங். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொடுத்தது. ஒன்றில் வந்துட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். இன்னொன்றில் வந்து பார்த்திங்கன்னா மை ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ அந்த மாதிரி எழுதியிருக்கோம். இன்னொரு ரிங் ஒன்று இருக்குது. மொத்தம் 3 ரிங் கொடுத்தாரு. அது 3மே வந்துட்டு பத்திரமா வச்சுருக்கேன். முன்னெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நம்ம மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு கோல்டு தானே போடுவோம், இல்லைனா போடாமே இருப்போம். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து நான் பிஜியில் தான் வாங்கினேன். அப்படியே இருக்குது, எப்படி வாங்கினோம் அதே மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் ரிங்கு. இது வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து ஃப்ரெண்டு தான் அவங்க அந்த பொண்ணு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணது. நான் சொன்னேன் இல்லையா ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் வந்து மை ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நல்லாயிருக்கும் இந்த ரிங்கு. சில கோட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஏதாவது ஃபேமிலியில் சண்டைனா கூட அதை பார்த்து மனசு தேறிப்போல், அந்த மாதிரி தான் அந்த ரிங்கை பார்த்து நான் மனசு தேறிப்பேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எப்போ வாங்கினது, இது வந்து யூஜியில் தான் வாங்கினது. டி நகரில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். இதுவுமே அந்த மாதிரி தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நிறையா ரிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12th எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸு கிஃப்ட் பண்ணது, அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. நிறைய ரிங்ஸ் இதில் வந்து கிட்டத்தட்ட பாதி ரிங் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததாக தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஐம்பொன் ரிங் தான். பட் ஆனால் அது ஒரு மாதிரி கருத்துருச்சு. இந்த ரிங் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரெட்டு. யூஜியில் ஏகப்பட்ட டைம் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து எனக்கு 12th படிக்கும்போது தான் கொடுத்தாங்க. பட்டு ஒரு சில ரிங்ஸ் எல்லாம் நான் யூஸே பண்ணல, வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு சில ரிங்ஸ் வந்து நம்ம கைக்கு செட் ஆகாது. அவங்க கரெக்டாக சைஸ் பார்த்து எடுத்துகிட்டு வர முடியாது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி டைமில் செட் ஆகாத ரிங்ஸ் எல்லாம் ஒரு சிலது யூஸ் பண்ணிப்போம், ஒரு சிலது யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் நானும் மேக்ஸிமம் ஒரே மாதிரி ரிங் வாங்கி தான் போடுவோம். அந்த மாதிரி அவரும் நான் யூஸ் பண்ண ரிங் அப்படியே அந்த செட்டு கொஞ்சம் கருத்துருச்சு, இல்லை வேறு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நான் வாங்கி வச்சுப்பேன். இந்த இருக்குது இல்லையா, இந்த பெண்டான மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ரிங்கு பேர்லாம் எனக்கு கரெக்டாக தெரில. இந்த மாதிரி ஒரு 2-3 இருக்கும். அதை 3 சேர்த்து ஒரே டைம் போட்டுக்குவேன். ஒரே விரல்ல அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஐம்பொன் ரிங் தான். ஒரு சில ஐம்பொன் ரிங் வந்து அதே மாதிரி கோல்டு மாதிரியே இருக்கும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு கைக்கு வந்து நம்ம ஹீட் செட் ஆகாமல் நம்ம விரல்லையும் என்ன ஆகும்னா க்ரீன் கலரில் இதாகிடும். அப்படி இல்லைன்னா அந்த ரிங் வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும். ஒரு சிலது நல்லாயிருக்கும். எனக்கே தெரியல இத்தனை ரிங் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொஞ்சம் ரிங் வந்து நான் காசு போட்டு வாங்கியிருப்பேன். ஒரு சிலது வந்துட்டு நான் வாங்கல, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. நம்ம இப்போ 12th வந்துட்டு ஸ்கூலை விட்டு வர்றோம் அப்படின்னா லாஸ்ட் டே வந்து எல்லாம் மாற்றி மாற்றி கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நிறைய ரிங் தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா ஐம்பொன் ரிங் தான். எனக்கே தெரியல இத்தனை ரிங் எதுக்கிட்ட வாங்கி வச்சுருக்கேன்னு தோணுது சீரியஸாக. இதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக கிஃப்ட் பண்ணாங்க.
இது வந்து நான் வந்து யூஜி பண்ணும்போது 2013ல் வாங்கினது. யூஜி வந்து 2013 to 17 வரைக்கும் யூஜி பண்ணேன். அந்த மாதிரி டைமில் வாங்கினது. இதுக்கு முன்னாடி ஒரு ரிங் இதே மாதிரி இருந்திருக்கும். அதில் வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு கிஃப்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதில் ரொம்ப ஃபேவரட்டான ரிங்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னா இது ரொம்ப ஃபேவரெட் இது. ஆனால் அந்த ஹார்ஸ் போட்ட ரிங் வந்து ஒரு டைம் 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது போட்டுட்டு வர மாதிரி எனக்கு கரெக்டாக கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் அமையல. இந்த கோல்டன் கலர் கொஞ்சம் ப்ராடாக இருக்கு இல்லையா, அந்த ரிங் வந்து காலேஜ் படிக்கும்போது ஏகப்பட்ட டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்த ரிங்ஸ் வந்துட்டு முன்னால் ரெகுலராகவே அதே தான் போட்டிருப்பேன். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே மாற்றிட்டேன். இந்த ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு இல்லையா, அந்த ரிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் போட்டால் கலர் போயிடுமோ, அது ஏன்னா கவரிங் மாதிரி தான், கலர் போயிடுமோன்னு சொல்லிட்டு யூஸே பண்ணல. அந்த ஃப்ரெண்டுன்னு போட்டிருக்க ரிங்கும் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃப்ளூரசன்ட் கலர் பிங்க் இருக்கு இல்லையா, அது நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிங்க் கலர் ஹார்ட்டினுக்கு மேலே இன்னொரு ஹார்ட்டின் போட்ட ரிங் இருக்கு இல்லையா, அது வந்து அப்பா வாங்கி கொடுத்தது. ஸோ அதுவும் ஏகப்பட்ட டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நான் 10 to 15 இயர்ஸில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண ரிங்ஸ்னால் இது தான். மீதி எல்லாமே அப்படியே கிஃப்ட் வந்தது, சில்வர் ரிங், அதெல்லாம் அப்பப்போ யூஸ் பண்ணால் மறுபடியும் கழட்டி வச்சுருவேன். இன்னொரு ஃப்ளூரசன்ட் போட்ட ரிங் வந்து நான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன், அந்த ரிங் காமிக்காம விட்டுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.